This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். நம் பூமியின் அழிவு காலம் வருகிற 2025ஆம் ஆண்டு முதல் துவங்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த உலகத்தின் அழிவு குறித்து அவ்வப்போது வெவ்வேறு நாட்டின் விஞ்ஞானிகள் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். நம் பூமியின் கடைசி பனியுகம் சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த பனியுகம் மிக விரைவில் தொடங்கலாம் என்ற நிலை உருவாகியிருப்பதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளார்கள். இது நடந்தால் கடல்களில் பல இடங்களில் தண்ணீர் உறைந்துவிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் 2025ஆம் ஆண்டு முதல் பூமியின் அழிவு காலம் துவங்கும் என்று விஞ்ஞானிகள் தகவல் சொல்கின்றார்கள். அதாவது நம் பூமியில் மீண்டும் பனியுகம் துவங்க உள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இதன் மூலம் கடலில் உள்ள அதிகப்படியான நீர் பனியாக உறையும் என்றும், ஆனால் பூமியின் பல பகுதிகள் அடர்ந்த பனிக்கட்டியால் மூட வாய்ப்புள்ளது என்றும், இதனால் மக்கள் கடும் சிரமத்தை சந்திப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள். சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பாவின் வடபகுதியில் உள்ள நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் அப்போது இருக்கவில்லை. ஏனென்றால் அவை அனைத்தும் பனிக்கட்டிக்கு அடியில் இருந்தன. பூமியில் இப்படி சில பகுதிகள் பனிக்கட்டியால் மூடப்பட்டிருந்த காலத்தை தான் பனியுகம் என்று கூறுகிறார்கள். 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பனியுகம் மீண்டும் ஏன் திரும்புகிறது என்பதற்கு முக்கிய காரணமாக புவி வெப்பமயமாதல் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஆசியா, அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் இந்தியா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் பருவமழைக்கு வளைகுடா நீரோட்டம் முக்கிய காரணமாக உள்ளது. ஆனால் தற்போது இந்த நீரோட்டம் வலுவிழந்து வருகிறது என்றும் 2025ஆம் ஆண்டு முதல் துவங்கி அடுத்த 1000 ஆண்டுகளில் இந்த நீரோட்டம் முற்றிலுமாக அழிந்துவிடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மெக்சிகோ வளைகுடாவில் உருவாகும் இந்த வளைகுடா நீரோடையின் நீர் மின்னோட்டம் வடக்கு அட்லாண்டிக்கில் உள்ள காலநிலையை கட்டுப்படுத்தும் அளவிற்கு வலுவானது. இது பூமத்திய ரேகையிலிருந்து துருவங்களை நோக்கி வெப்பத்தை எடுத்து செல்கிறது. இதன் காரணமாக அனைத்து நாடுகளிலும் வானிலை மாறுகிறது. இதன் காரணமாகவே கோடை, குளிர், மழை என அனைத்தும் நிகழ்கிறது. இவ்வளவு முக்கியமான நீரோட்டம் மாறுவதால் உலகம் முழுவதும் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தை சந்திக்க நேரிடும் என்றும், இதன் காரணமாக வட அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகியவற்றின் வெப்பநிலை தற்போது இருக்கும் அளவிலிருந்து 10 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக வடக்கு அரைக்கோளத்தின் பல பகுதிகளில் பனியுகம் தொடங்கும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த நீரோட்டம் படிப்படியாக குறைந்து முற்றிலுமாக நிற்கும் போது பூமியில் பனி புயல்கள் ஏற்படும். வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் கடல் மட்டம் வேகமாக உயர்ந்து நகரங்கள் நீரில் மூழ்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். தி கார்டியன் அறிக்கையின்படி 2025 முதல் 2095ஆம் ஆண்டுக்குள் இந்த வளைகுடா நீரோடை முற்றிலுமாக அழிந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் கார்பன் வெளியேற்றம் குறைக்கப்படாவிட்டால் 2050க்கு முன் இந்த உலகம் பனியுகத்தை அடையலாம் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். கடந்த காலத்தில் பல நாடுகள் பனிக்கட்டியால் மூடியிருந்ததற்கு நம் பூமி குளிர்ந்து போனதே காரணம் என்று கூறுகின்றார்கள். நம் பூமியானது ஒரு பக்கமாக சாய்ந்த நிலையில்தான் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த சாய்மானம் காரணமாகத்தான் பூமியில் கோடைக்காலம், குளிர்காலம் ஆகிய பருவங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் இந்த சாய்மானம் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. இப்போது இந்த சாய்மானம் 23.5 டிகிரி அளவில் உள்ளது. அப்படி மாறினால் 2004ஆம் ஆண்டு வெளியான தி டே ஆஃப்டர் டுமாரோ படத்தில் காட்டப்பட்டது போல நம் பூமியில் மீண்டும் பனியுகம் தொடங்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள்.